விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, விவாகரத்து செய்ய போகிறாரா ஜெயம் ரவி? நடிகை சோபிதா துலிபாலாவுடன் காதலா? யார் இந்த சோபிதா துலிபாலா? சர்ச்சைகளின் நாயகியான பொன்னியின் செல்வன் நாயகி. இதை பற்றிலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் பேசுகிற பேச்சுகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அதே சமயம் என் வீடியோக்களில் இடம்பெறும் படங்களுக்கும் தலைப்புகளுக்கும் நான் பொறுப்பாளி கிடையாது. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். சினிமா எடிட்டர் மோகனின் மகனும் டைரக்டர் மோகன் ராஜாவின் தம்பியுமான ஜெயம் ரவி குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். 2003ஆம் ஆண்டு மோகன் ராஜா இயக்கிய ஜெயம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இந்த ஜெயம் படத்தில் அறிமுகமான ஹீரோயின் தன் பெயரை ஜெயம் சதா என்று மாற்றி வைத்து கொண்டதைப் போல ரவியும் ஜெயம் ரவி என்று மாற்றி வைத்து கொண்டார். இதற்கு பிறகு ஜெயம் ரவி கோலிவுட்டின் ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோ ஆனார். 2015ஆம் ஆண்டில் வெளியான ஜெயம் ரவியின் சகோதரர் மோகன் ராஜா இயக்கிய தனியொருவன் திரைப்படத்தின் மூலம் ஜெயம் ரவியின் மார்க்கெட் மேலும் உயர்ந்தது. அவர் ஒன் ஆஃப் த மாஸ் ஹீரோ என்ற ஒரு பட்டியலுக்குள் வந்தார். ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு திரைப்படம் என்கிற அளவில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக முன்னேறி வருகிறார் ஜெயம் ரவி. மற்ற ஹீரோக்களைப் போல இதுவரைக்கும் ஜெயம் ரவி அவ்வளவாக சர்ச்சைகளில் சிக்கியதில்லை. இப்போது 2 திரைப்படங்களில் நடித்து வருகிறார். அதில் ஒன்று ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி நடித்து வருகிறார். 2009ஆம் ஆண்டு பிரபல டிவி சீரியல் தயாரிப்பாளர் திருமதி சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை காதல் திருமணம் செய்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு ஆரவ் மற்றும் அயன் என 2 மகன்கள். இதில் ஆரவை 2018இல் வெளியான தான் நடித்த டிக் 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 படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் ஜெயம் ரவி. திருமணத்துக்கு பிறகு ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பட விழாக்களுக்கு கூட தம்பதியாகத்தான் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ஜெயம் ரவியை வைத்து படம் இயக்க நினைக்கும் டைரக்டர்கள் எடுப்பில் அவரை மீட் பண்ணிட முடியாது. சுஜாதா விஜயகுமார் ஒரு செக் போஸ்டாக இருப்பார். சுஜாதா விஜயகுமாரிடம் கதையை சொல்லி அவருக்கு அந்த கதை பிடித்து போனால் மட்டுமே அடுத்த கட்டமாக தன் மருமகன் ஜெயம் ரவி கிட்ட அந்த டைரக்டரை சுஜாதா விஜயகுமார் அனுப்பி வைப்பது வழக்கமாக இருந்தது. இது சில டைரக்டர்களுக்கு ஒரு எரிச்சலை தரும் விஷயமாக கூட இருந்து வந்தது. இப்போது ஜெயம் ரவிக்கு 43 வயதாகிறது. இப்போது அவருக்கு ஒரு புதிய காதல் மலர்ந்திருப்பதாகவும் இதையடுத்து அவர் தன் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போவதாகவும் ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் அலையடிக்கிறது. இதை நாம் விசாரித்த வரையில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எந்த நடிகையுடன் அவர் இணைத்து பேசப்படுகிறார் என்றால் அதை சில பேர் த்ரிஷா என்று இன்டர்பிரட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பொன்னியின் செல்வனில் ஜெயம் ரவி கூட நடித்த ஐஸ்வர்யா லக்ஷ்மி என்றும் கூட சில பேர் இன்டர்பிரட்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. நான் விசாரித்த வரையில் பொன்னியின் செல்வனில் டைட்டில் ரோல் தான் ஜெயம் ரவி நடிச்சிருப்பார். பொன்னியின் செல்வன் என்பது அருண்மொழிவர்மன் என்கிற கதாபாத்திரம். அந்த அருண்மொழிவர்மனின் காதலியாக வானதி என்ற கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவியுடன் ஜோடியாக நடித்த
சோபிதா துலிபாலாவுடன் தான் இந்த ஜெயம் ரவிக்கு நெருங்கிய நட்பு இருப்பதாக நமக்கு கிடைத்த தகவல். சரி, யார் இந்த சோபிதா துலிபாலா? அவரை பற்றிய தகவல்களை இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆந்திர மாநிலத்தில் 1992ஆம் ஆண்டு பிறந்தவர் சோபிதா துலிபாலா. இன்றைக்கு 32 வயதாகும் அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மொழி படங்களிலும் ஹிந்தி வெப் சீரிஸ்களிலும் கூட நடித்து வருகிறார். தற்போது த மங்கி மேன் என்கிற ஹாலிவுட் படத்திலும் கூட நடித்து கொண்டிருக்கிறார் சோபிதா. ஸ்லம்டாக் மில்லியனர் என்கிற ஒரு ஆஸ்கர் விருது பெற்ற படத்தை இயக்கிய தேவ் பட்டேல் தான் இந்த மங்கி மேன் ஹாலிவுட் படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் சோபிதா துலிபாலா. இது ஒரு மற்ற நடிகைகளுக்கு கூட பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விஷயம் இது. சர்ச்சைகளுக்கு பேர் போன சோபிதா துலிபாலா 2013ஆம் ஆண்டில் மிஸ் எர்த் இந்தியா அழகி போட்டியில் பட்டம் வென்றார். அதையடுத்து ஒரு சர்ச்சையில் சிக்கினார். என்னன்னா, அந்த கான்டெஸ்ட்டுக்கு, பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு அவர் சமர்ப்பித்த டிகிரி சர்டிஃபிகேட் போலியானது என்கிற ஒரு சர்ச்சை அப்போது எழுந்தது. அதற்கு பிறகு 2017-18ஆம் ஆண்டு வாக்கில் சோபிதா ஒரு போலி பாஸ்போர்ட்டை வைத்திருந்தார். அதாவது அவர் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை அப்ளை செய்து வாங்குவதற்கு முன்பாக போலி பாஸ்போர்ட்டை வைத்திருந்தார் என்கிற சர்ச்சையும் எழுந்தது. ஃபேஷன் டிசைனர் பிரணவ் மிஸ்ராவுடன் சோபிதா டேட்டிங் செய்கிறார் என்கிற தகவல்கள் டோலிவுட் மீடியாக்களில் வெளியாகின. அதன் பிறகு பிரபல டோலிவுட் ஹீரோ நாக சைதன்யா சமந்தாவை பிரிந்ததற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாக சைதன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் டேட்டிங் செய்கிறார்கள் என்று டோலிவுட் மீடியாக்களில் பலமாக செய்திகள் வெளிவந்தன. நாக சைதன்யாவுக்கு சொந்தமான ஒரு பங்களாவில், ஜூப்ளி ஹில்ஸ் பங்களாவில், அந்த பங்களாவின் தோட்டத்தில் இந்த 2 பேரும் ஒன்றாக இருந்த போட்டோக்கள் வெளியாகின. அதன் பிறகு லண்டனில் உள்ள மிச்சலின் என்ற ஸ்டார் ஹோட்டலில் நாக சைதன்யாவும் சோபிதாவும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தும் போட்டோ இணையத்தில் வெளியானது. இவர்கள் டேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வெளியான செய்திகளை நாக சைதன்யாவும் மறுக்கவில்லை, சோபிதாவும் மறுக்கவில்லை. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இந்தியாவை விட்டு ஓடிப்போன பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் மதுபான பிராண்ட் ஆன கிங்ஃபிஷரின் கேலண்டருக்கு 2 பீஸ் உடை அணிந்து படு கவர்ச்சியாக போஸ் கொடுத்திருந்தார் சோபிதா துலிபாலா. அண்மையில் ஒரு மீடியாவுக்கு வழங்கிய பேட்டியில் தான் ஒரு நடிகருடன் டேட்டிங் செய்து கொண்டிருப்பதாக அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த நடிகர் யார் என்பதை சொல்ல மறுத்துவிட்டார். அது நாக சைதன்யாவா அல்லது ஜெயம் ரவியா என்பது இன்னும் போக போக சிறிது காலத்தில் தெரிய வரும். 31 வயதில் 66 வயதான மனிதருக்கு 30 முறை முத்தம் கொடுத்தவர் சோபிதா துலிபாலா. வெப்சீரிஸ்களில் சென்சார்ஷிப் கிடையாது என்பதால் வரம்பு மீறிய படுக்கையறை காட்சிகளும் ஆடை குறைப்பு காட்சிகளும் இடம்பெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அப்படித்தான் த நைட் மேனேஜர் என்ற வெப்சீரிஸில் 66 வயதாகும் ஹிந்தி நடிகர் அனில் கபூருக்கு அப்போது அந்த வெப்சீரிஸ் நடித்து கொண்டிருந்த போது சோபிதாவின் வயது 31 வயது தான். 66 வயதாகும்
அனில் கபூருக்கு 31 வயதேயான சோஃபிதா துலிபாலா 30 முறை முத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த வெப் சீரிஸில். இது ஒரு கிஸ் ரெக்கார்ட். வெப் சீரிஸில் இது ஒரு கிஸ் ரெக்கார்டு என்று கூட சொல்லலாம். அது மட்டுமல்ல, அந்த வெப் சீரிஸில் பல காட்சிகளில் குறைவான ஆடை அணிந்து படுகவர்ச்சியாக நடித்திருக்கிறார் சோஃபிதா. இந்த நடிகையின் மீதான மோகத்தின் காரணமாகவா தன்னுடன் 15 ஆண்டுகள் இல்லறம் நடத்திய மனைவி ஆர்த்தியை ஜெயம் ரவி பிரிய போகிறார் என்று இண்டஸ்ட்ரியில் ஆச்சரியமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது நிஜமா அல்லது வதந்தியா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிய வரும். அதே சமயம் இந்த ஜூன் 21ஆம் தேதி ஜெயம் திரைப்படம், ஜெயம் ரவி ஹீரோவாக நடித்து வெளியான முதல் திரைப்படம், அந்த திரைப்படத்தின் 21ஆம் ஆண்டு ஆனிவர்சரியை குறிக்கும் நாளில் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி அதை கொண்டாடும் விதமாக ஒரு ஃபோட்டோவை இன்ஸ்டாவில் பதிவு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் காதல் என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை என்றும் கேப்ஷன் கொடுத்திருந்தார். ஆனால் இதற்கு அடுத்த 2 நாட்களிலேயே அந்த பதிவையும் நீக்கிவிட்டார். ஜெயம் ரவியுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களையும் தன் இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து நீக்கிவிட்டார். ஜெயம் ரவியை திருமணம் செய்து கொண்ட திருமண ஃபோட்டோவையும் கூட தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நீக்கி இருக்கிறார் ஆர்த்தி. இது லேட்டஸ்ட் தகவல். இதன் மூலம் ஜெயம் ரவியை பிரிவதற்கு ஆர்த்தியும் தயாராகிவிட்டாரா என்று எண்ண தோன்றுகிறது. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.